ஹலோ எவ்ரிவன், நான் தான் நிஷாந்த் பேசுகிறேன். பேசிக்கலி நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். எல்லோரும் சொல்கிற மாதிரி பேசிக்கலி ஐ ஆம் ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர். பட் படித்து முடிச்சு ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். கரியர் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ப்ரொடக்ஷனில். அப்புறம் கொஞ்ச நாள் பிடிக்கல அப்படின்ட்டு குவாலிட்டி மூவ் ஆனேன். மேபி ஐ திங்க் ஃபார் 6 months நான் குவாலிட்டியில் வேலை பார்த்தேன். எகெயின் ரெப்படேட்டிவ் ஜாப், ஃப்யூச்சர் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் சரியா இல்லை. ஸோ ஐ தாட் ஏன் டிசைன் பக்கம் மூவ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஐ லேர்ன் சம் கேட் டூல்ஸ் லைக் சாலிட் ஒர்க்ஸ், ப்ரோஇ. நான் இப்போ சொல்கிறது என்னென்னா ஒரு 2010 அந்த மாதிரி டைமில் சொல்கிறேன். ஸோ அப்போது இதுக்கு ஒரு கொஞ்சம் டிமாண்ட் இருந்துச்சு. கொஞ்சம் இஃப் யூ கம்பேர் டு எனி அதர் ஃபீல்ட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், லைக் டிசைன் இன்ஜினியர்ஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு பெட்டர் ஸ்கோப் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே போகலாம், சேலஞ்சும் ஜாஸ்தி. ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் பெருசாக சேலஞ்ச் இல்லை, பண்ண வேலையை டெய்லியும் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஐ வெண்ட் அண்ட் பர்சியூட் கேட்டையா. திங்க் கோயம்புத்தூரில், சம்மர் ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம், கோயம்புத்தூரில் தான் படித்தேன். ஸோ ஐ திங்க் கேட்டையா ப்ரோஇ ஏதோ படித்தேன்னு நினைக்கிறேன். படித்து முடித்தோடனே ஐ வெண்ட் டு பெங்களூர். கொஞ்ச நாள் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் finally I got a job, decent pay compared to what I was getting in quality or in production. சரி, ஓகே அப்படின்னு அங்கேயே உட்காந்தாச்சு. லைக் ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் ஐ காட் வாஸ், ஃபர்ஸ்ட் நான் என்டர் ஆனது ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஒரு 6 மாதம், அப்புறம் குவாலிட்டி இன்ஜினியர், அப்புறம் ஒரு 6 மாதம் கேப்பு. அந்த 6 மாதம் கேப்பில் ஐ வெண்ட் அண்ட் பர்சியூட் த கோர்ஸ் கேட் இந்த கேட். அப்புறம் வேலை சர்ச் பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஒரு 6 மாதம் ஆச்சு. அப்புறம் ஃபைனலி ஐ காட் இன்டு அ டிசைன் இன்ஜினியரிங் ஜாப் இன் சென்னை. அங்கே வந்து டிசைன் கற்றுக்கிட்டேன், லைக் டிராஃப்டிங். மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ்னாலே உங்களுக்கு டிராஃப்டிங் இதுதான் கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அப்புறம் அங்கேருந்து டிசைன் போரு, சும்மா கேடு, ஒரு மேபி ஐ திங்க் ஐ ஒர்க் தேர் ஃபார் 2 years. போர் அடிக்குது, சும்மா உட்காந்து ட்ராயிங்கை லைக் 3D ட்ராயிங், ஐ மீன் லைக் டிராஃப்டிங்கை வந்து 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணுறது, 3D மாடலில் டிராஃப்டிங்கை கன்வெர்ட் பண்ணுறது இதுதான் இருந்துச்சு ஃபஸ்ட் 1 year. ஸோ அதுவும் பிடிக்கல, லைக் போரிங். பெருசாக யோசித்து பார்த்தேன், ஃப்யூச்சரில் பெருசாக ஸ்கோப் இருக்காதுன்னு தோணுச்சு. நானும் பார்த்தேன், நிறைய பேர் இதே வேலையை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கவங்களோட நிலைமையெல்லாம் பார்த்தேன். ஓகே, இப்படியே இருந்தால் நம்மளும் அந்த மாதிரி ஆயிடுவோம், இதை விட பெட்டர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அப்புறம் கைண்ட் ஆஃப் ஆஸ் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியில் வேலை கிடச்சிது. அப்புறம் அங்கே லைஃப் வாஸ் கோயிங் ஸ்மூத். சேலரி, என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் அரவுண்ட் 4,000, ஐ திங்க் 4,500 சம்திங். கரண்ட்லி இப்போ சொல்லப்போனால் இப்போ லைக் ஐ வில் பி கெட்டிங் அரவுண்ட் more than 35 lakhs. So in the last 15 years of experience, that's the growth you will see in mechanical engineering. Specifically, if you are in a good domain or good industry. ஸோ அப்படியே லைக் ஃபார் த லாஸ்ட் 10-12 years நான் அப்படியே மெக்கானிக்கல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக வேலை பார்த்தேன். அப்புறம் சீனியர் இன்ஜினியராக ப்ரொமோட் ஆனேன். அப்புறம் லீட் இன்ஜினியராக ப்ரொமோட் ஆனேன். அப்புறம் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ரொமோட் ஆனேன். தென் கரண்ட்லி ஐ மூவ் டு ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ அதுதான் என்னை பற்றி. இப்போ நான் ப்ராடக்ட் மேனேஜராக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். என்ன ஆக்சுவலாக நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், do I have a future studying mechanical engineering? லைக் இது மோஸ்ட்லி எல்லோரும் கேட்குற கேள்வி தான். லைக் இப்போ கூட நான் படிக்கிற காலத்துலேயும் சரி, இப்போயும் சரி, எல்லாருமே இதே தான். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தா என்ன வேலை கிடைக்க போகுது, எவ்வளோ சம்பளம் கிடைக்க போகுது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனையோ பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதே கேள்வி தான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்லி இந்த எரா ஆஃப் ஏஐ. இப்போ இன்னும் இந்த கொஸ்டின் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் நான் ஐ தாட் ஆஃப் கிவிங் சம் கிளாரிட்டி ரிகார்டிங் திஸ். ஓகே, ஸோ வாட் யூ வில் லேர்ன் ஃப்ரம் திஸ் வீடியோ. என்ன கற்றுக்க போகிறீங்க இந்த வீடியோலேருந்து? ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்? ஐ மீன் ஆப்வியஸ்லி நீங்கள் ஒன்று என்ன சொல்லுவீங்க, ஃப்யூச்சர் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பெருசாக சேலரியும் கிடையாது, நாசமாக போக வேண்டியதான்.
ஸோ அதான் நீங்கள் சொல்லுவீங்க. அது ஒரு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹூ ஆர் ஸ்டடியிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆர் people who have already studied and kind of searching for job, or the people who got into job but they are getting very less paid, இவங்க எல்லாரும் சொல்கிறது தான். the next question நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்ம வேலையை ஏஐ தூக்க போகுது. லைக் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட வேலையெல்லாம் ஏஐ தூக்கிடுச்சு. ஆல்ரெடி இஃப் யூ நோ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த மாதிரி லைக் ஃபேஸ்புக், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த எல்லா கம்பெனிஸுமே ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பீப்புளை. பிகாஸ் ஏஐ ஸ்டார்டட் ரீப்ளேசிங் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ இது எப்போ நமக்கு நடக்க போகுது? லைக் நீங்கள் மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ப்ரோக்ராமர்ஸை தூக்கிட்டாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பேரை ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு தான் கேட்பீங்களே தவிர, இவ்வளோ நாளாக இது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிலேருந்து நிறைய பேரை தூக்கிட்டாங்க, ஏஐனால் தூக்கிட்டாங்க, ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனிலேருந்து ஏஐனால் தூக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அது ஏன்னு சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் there are some jobs in mechanical engineering that will be replaced by AI soon. Okay. அண்ட் எந்த இண்டஸ்ட்ரியில் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்? லைக் பீயிங் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர், நமக்கு என்னெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வேர்ல்டில் இருக்குது, எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்கில் தேவை, எஸ்பெஷலி இன் திஸ் கரண்ட் ஏரா ஆஃப் ஏஐ. இந்த ஏஐ டைமில் நான் பாட்டுக்கு சாலிட் ஒர்க்ஸும் சாலிட் ஒர்க்ஸும் ப்ரோஇ படிச்சுட்டு உட்காந்தா நமக்கு எவனும் வேலை தர போகிறதில்ல. எதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இந்த நெக்ஸ்ட் 5 years? அதுதான் பார்க்க போகிறோம். அண்ட் த லாஸ்ட் திங், இது எல்லாருக்கும் தெரியும், பட் பொதுவான தாரணை என்னென்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னாலே ரொம்ப கம்மி சேலரி வாங்கிட்டுருப்பாங்க அப்படின்ற தாரணை தான் எல்லாருக்கும். ஸோ அதை பற்றி பேச போகிறோம். எவ்வளோ சேலரி வாங்குவாங்க மோஸ்ட்லி, எந்த இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி சேலரி கொடுக்கும், எந்த இண்டஸ்ட்ரி ஹை பே தரும், எந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப கம்மியான பே தரும், எந்த பர்டிகுலர் ஜாப் ஆர் டிபார்ட்மெண்ட் நல்லா பே தரும், இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளார போவோம். ஸோ what does the future of mechanical engineering looks like? ஆமாம், இப்போ நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நீங்களும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? நான் பார்த்தது முடியும், நான் படித்தது முடியும். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய ஆர்டிகல்ஸ் படிப்பேன். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் தட், ஸ்பெஷலி ரிலேட்டட் டு ஏஐ, நான் நிறைய படிச்சிருக்கேன். பிகாஸ் நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர். நம்ம வேலை என்றைக்கு தூக்குவாங்கன்னு தெரில. ஸோ அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி ரொம்ப ஆர்வமாக இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகும், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிருந்தேன். ஸோ அதை தான் பேச போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 years ஆகும் ஏஐ மெக்கானிக்கல் இன்ஜினியரை வந்து ரீப்ளேஸ் பண்ணேன். விச் மீன்ஸ் லைக் இன்றைக்கி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதோ அது நமக்கு நடக்க இன்னொரு 10 to 15 வருஷமாக அது ஆகும். அதாவது நான் ரொம்ப மேபி 20 years கூட ஆகலாம். பட் வேர்ஸ்ட் கேஸ் ரொம்ப சீக்கிரமாக எல்லாமே நடந்துச்சுன்னா ஒரு 10 to 15 வருஷம் கூட நடக்கலாம். இப்போ தான் கம்பெனிஸ் லைக் பிடிசி, சாலிட் ஒர்க்ஸ் ஆர் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ஏஐயை வச்சு மெக்கானிக்கல் டிசைன்ஸை பெட்டராக பண்ணலாம், மெக்கானிக்கல் ஒர்க்கு பெட்டராக பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒர்க் ஆரம்பிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த ஜென்ஏஐயை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் ஹவு இட் இஸ் பெனிஃபிட்டிங் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஜென்ஏஐனால் ஈஸியாக போய் ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும். ஏன்னா தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் வர்சஸ் எ கோர் இன்ஜினியரிங் ஜாப். என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்கன்னா அது எல்லாமே வந்து எல்லாமே ஒரு ரூல் பேஸ்டு கோடு, எல்லாமே ரூல் பேஸ்டு. லைக் இப்படி தான் ஒரு கோடு எழுதணும், இதுதான் ஸ்ட்ரக்சராக இருக்கணும், இதுக்கு அடுத்து இப்படி தான் வரணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட்
எல்லா கோடுமே ரிப்பிட்டேட்டிவ், எதுவுமே மாறாது. இந்த அப்ளிகேஷனுக்கும் அடுத்த அப்ளிகேஷன் ஒரு ஐஆர்சிடிசி ஒரு கூகுள் பே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு பேடிஎம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறதில்ல, எல்லாமே ரூல் பேஸ்ட் தான். ப்ரோக்ராமிங் நல்லா தெரிஞ்சால், ரூல் நல்லா தெரிஞ்சால், பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சால் எந்த ஆப் வேணால் டெவலப் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகே, பட் கோர் இன்ஜினியரிங் வரும்போது லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை கோர் இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லலாம், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஏரோஸ்பேஸ், இதெல்லாமே கோர் இன்ஜினியரிங்காக சொல்லலாம். இங்கே என்னென்னா we are dealing with the real world physics. நிறைய மாறும். இன்றைக்கி நான் ஒன்று டெஸ்ட் பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட், ஒரு காரை இன்றைக்கி நான் டெஸ்ட் பண்ணுறேன். இதே காரை நான் போய் ஒரு ஆர்டிக்கில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அங்கே டெம்பரேச்சர் வேரியேஷன் பயங்கரமாக மாறும். ஸோ அங்கே காரோட பர்ஃபார்மன்ஸ் மாறும். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன், சாயந்தரம் நான் ஒரு ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணும்போது ப்ராடக்ட்டில் நிறைய வேரியேஷன் இருக்கும். பிகாஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் கண்டிஷன், நிறைய ஃபேக்டர்ஸ்னால. இன்னொன்று, ஒரு பார்ட்டை நான் மேனுஃபேக்சர் பண்ணால் அது என்றைக்குமே ஃபிக்ஸ்டாக இருக்காது, அதில் நிறைய வேரியேஷன் இருக்கும். வேரியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ், மெட்டீரியலில் கூடி நிறைய ப்ராப்பர்ட்டி மாறலாம். ஸோ எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது கோர் இன்ஜினியரிங்கில். ஸோ இதனாலே என்னென்னா ஏஐனால் சீக்கிரமாக வந்து நம்மளோட லைக் பண்ணுற வேலையை சீக்கிரமாக ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஏன்னா ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, கோர் இன்ஜினியரிங்கில் நம்ம நிறைய சிமுலேஷன் பண்ணோம் ஆக்சுவலாக கோர் இன்ஜினியரிங்கில். ஓகே, அந்த சிமுலேஷன் எப்பயுமே பர்ஃபெக்டாக வராது. பட் ஸ்டில் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அந்த ரிசல்ட்டை வச்சு ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி, அந்த ரியல் வேர்ல்டு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் பண்ணோம். ஓகே, இது ஒர்க் ஆகலாம், ஒரு 90% ஒர்க் ஆகலாம், ஒரு 95% ஒர்க் ஆகலாம், அப்படின்ற மாதிரி தான் நம்ம டிசிஷன் எடுப்போம் எப்பயுமே. ஸோ இதனாலேயே என்னமோ ஏஐக்கு இதுக்குள்ளார நம்ம கோர் இன்ஜினியரிங்குள்ளார வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட், அட்லீஸ்ட் ஃபார் நவ் வித் தி கரண்ட் ஜென் ஏஐ கேப்பபிலிட்டி. ஜென் ஏஐனால் மேக்ஸ் பண்ண முடியும், ஜென் ஏஐனால் சாஃப்ட்வேர் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் ஜென் ஏஐட்ட கொடுத்து சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா அது சால்வ் பண்ணாது. லைக் சிம்பிளாக ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுன்னா சால்வ் பண்ணிடும். பட் இதுதான் ஒரு ப்ராப்ளம், இந்த டெம்பரேச்சர்னால் இந்த மெட்டீரியல் இப்படி பிஹேவ் ஆகுது, இதுக்கு சொல்யூஷன் கொடுன்னா எந்த ஏஐயும் இன்னைக்க முடியும், அதுக்கு சொல்யூஷன் தராது. அது பாட்டுக்கு அடிச்சு விடும், ஹாலுசினேட் பண்ணும், அது பாட்டுக்கு அடிச்சு விடும். நானும் நிறைய லைக் என்னோடய வேலையிலும் ஐ ட்ரை டு யூஸ் ஏஐ a lot, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏஐ கரெக்டாக பதில் சொல்கிறதில்ல. லைக் நான் இப்போ இதுவே நான் ஒரு ஒரு சின்ன கோடு எனக்கு டைப் பண்ணி கொடு, இந்த மேபி ஷாஃப்டோட ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணும், ஸோ அதுக்கு ஒரு பைத்தான் கோட் டைப் பண்ணு அப்படின்னு சொன்னால் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏஐ ஒரு ஓப்பன் ஏஐ ஒரு சாட் ஜிபிடி ஒரு ஈவன் ஜெமினி எனக்கு இமீடியட்டாக டைப் பண்ணி கொடுத்துரும். பட் அதுவே நான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட அவுட்புட் இவ்வளோ வேரி ஆகுது, இதில் இந்தந்த வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் கரெக்டாக பதில் சொல்ல முடியாது. இன்னும் அந்த கேப்பபிலிட்டி டெவலப் ஆகலை. அது ஏன் ஆகலை அப்படிங்கிறத நான் இமெயில் அடுத்த வர ஸ்லைட்டில் சொல்கிறேன். ஹவு சூன் ஏஐ குட் ரீப்ளேஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதுதான் நான் சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸாவது ஆகும். இதுக்குள்ளே லைட்டாக வந்து கொஞ்சம் ஏஐனால் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் பாதிக்க இன்னொரு 10 to 20 இயர்ஸ் 10 to 15 இயர்ஸ் ஆகும். மெயின் பிரச்சனை என்னென்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் டேட்டா லைக் ஒரு ஏஐ நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு டேட்டா வேணும். ஓகே, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் GitHub அப்படிங்கிற மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் எல்லா டேட்டாவும் இருக்கும், எல்லா கோடிங் இருக்கும், கோடிங் பேஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதை ஃபீட் பண்ணாலே போதும், ஏஐ நல்லா பெட்டராக அவுட்புட் கொடுக்கும். பட் கோர் இன்ஜினியரிங், பி இட் மெக்கானிக்கல் ஒரு பி இட் எலக்ட்ரிக்கல் ஒரு பி இட் எலக்ட்ரானிக்ஸ், நம்மக்கிட்ட டேட்டாவே இல்லை. இன்றைக்குமே ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணுன்னா வி டேக் அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸ். நாங்கள் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுவோம், கால்குலேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும், டெஸ்டிங் பண்ணும்போது ஃபெயில் ஆயிரும். ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு திரும்ப உட்காந்து ஒரு 6 மாதம் கண்டுபிடிக்கணும், ஏன் ஃபெயில் ஆச்சு ஒன்று வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்தளவுக்கு தான் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது
லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கெப்பாசிட்டர் ஃபெயில் ஆச்சுன்னா சும்மா டக்குன்னு ஃபெயில் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். ஸோ அந்தளவுக்கு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஸோ அதனால் டேட்டா பொதுவாக மெயின்டைனே பண்ணல கோர் இண்டஸ்ட்ரியில். இப்போ தான் வந்து கம்பெனிஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம எப்படி டேட்டா மெயின்டைன் பண்ணலான்னு தான் யோசிக்கிறாங்க. இன்னும் அது யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு டேட்டா சேர்த்தி இதெல்லாம் சேர்த்து ஒரு 15 வருஷம் ஆகணும். அப்போ தான் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஏஐ வச்சு கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தா ஏஐ கிட்ட தப்பிச்சிக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. அடுத்த ஸ்லைடு அதை பற்றி இருக்குது. எந்த வேலையெல்லாம் ஏஐ சீக்கிரமாக தூக்கும், லைக் ஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியர். எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாபும் சேஃப் கிடையாது. லைக் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட வேலை சீக்கிரமாக போயிடும். குவாலிட்டி இன்ஜினியர், அதாவது குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், குவாலிட்டி அஷூரன்ஸ், இவங்களோட வேலை சீக்கிரமாக போயிடும். சர்வீஸ் இன்ஜினியர் பண்ணுறாங்களே, ஃபீல்டில் போய் சர்வீஸ் பண்ணி சரி பண்ணுறது, ப்ராடக்டை சரி பண்ணுறது, அவங்க வேலை சீக்கிரமாக போயிடும். டிராஃப்ட்ஸ்மேன், கேட் இன்ஜினியர், இந்த ஃபீல்டில் போய் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கமிஷன் பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட வேலை. அப்புறம் இந்த பிளான்ட் மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன் இன்ஜினியர், இவங்களோட வேலை. வெல்டிங் இன்ஜினியர், மிஷின் ஆப்ரேட்டர், கஸ்டமர் சப்போர்ட், இந்த மாதிரி வேலையெல்லாம் சீக்கிரமாக போயிடும். இன்னொரு 5 வருஷத்துல எல்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா இதெல்லாம் ரெப்பிட்டேட்டிவ் வேலை. இதுக்கு பெருசாக ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு டிசிஷன் மேக்கிங்கோ தேவையில்லை. ஒரு காம்பனண்ட் வருது, நான் பாட்டுக்கு அதை மெஷர் பண்ணணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணணும். இப்போ இருக்கிற மிஷின்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற சிஎன்சி மிஷினே என்ன பண்ணுதுன்னா, மிஷின் பண்ணி வெளியே வரும்போதே அதுவே இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுவே டைமென்ஷனை செக் பண்ணி ரிப்போர்ட்டோட வெளியே அனுப்பிவிட்ருது. அப்புறம் எதுக்கு குவாலிட்டி இன்ஜினியரோட தேவை? இப்போ எப்படின்னா, புதுசாக வர மிஷின்ஸ் எல்லாம் சிஎன்சியும் சிஎம்எம்மும் கம்பைண்டாக இருக்குது. ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆக மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ லைவாக நம்மக்கிட்ட டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்தளவுக்கு போய்ட்டுருக்கு. ஸோ அதனால் குவாலிட்டி இன்ஜினியரிங் வேலைலாம் சீக்கிரமாக ஃபஸ்ட்டு தூக்குறது எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி இன்ஜினியரிங்காக தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் மோஸ்ட்லி எல்லா பிளான்ட்டும் ஆட்டோமேஷன் ஆயிரும். இன்னும் சீக்கிரம் லைக் ஜாகுவர் லேண்ட் ரோவர் மாதிரி, ஃபோர்டு மாதிரி பிளான்ட் எல்லாமே ஆட்டோமேட் ஆயிரும். ஆட்டோமேட் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட தேவையில்லை. என்டையர் ப்ரொடக்ஷன்லேயே 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க வேலை என்னென்னா, மிஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆப்ரேட் ஆகுதா, ஏதாவது கோடிங் லைட்டாக மாற்றணுமா, ஏதாவது மிஷின் நின்றுச்சுன்னா அது ஏன் நின்றுச்சுன்னு பார்க்கணும். இவ்வளோ தான், இந்த வேலையை தான் லைட்டாக ஓவர்வியூ பார்க்கணும். அதுவுமே தேவை இருக்காது. ஏன்னா இப்போ வர மிஷின்ஸ்லாம் ப்ரோக்னாஸ்டிக், டயக்னாஸ்டிக் அப்படின்ற மாதிரி கேபிலிட்டிலாம் வந்துருச்சு. அதனால் அதுவே ஏதாவது பிரச்சனைனா ஏன் பிரச்சனைன்னு அதுவே பார்த்து யோசித்து அதுவே முடிவு பண்ணிக்கும், எப்படி சரி பண்ணணுன்னு அதுவே முடிவு பண்ணிக்கும். ஸோ அந்தளவுக்கு மிஷின்ஸ் கேப்பபிளாக வருது. ஸோ அப்படின்றபோது மிஷின் ஆப்ரேட்டருக்குலாம் தேவையில்லை. மிஷின் ஆப்ரேட்டரும் தேவை இருக்காது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரும் தேவை இருக்காது. முதல்ல ப்ரொடக்ஷனில் பீப்புளே இல்லை, அப்புறம் எதுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்? ஸோ இந்த மாதிரி அதாவது ரிப்பிட்டேட்டிவ் வேலை, நமக்கு பெருசாக மூளை யோசிக்க வேணாம். சும்மா இந்த இடத்துல போய் இப்படி தான் வெல்டிங் அடிக்கணும், டெய்லியும் வரோம், இந்த மிஷினை அசம்பிள் பண்ணுறோம், வெளியே ஷிப் பண்ணுறோம், வருது டெஸ்ட் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம், அனுப்புகிறோம். இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுற வேலை எல்லாமே போயிடும். இன்னும் 5 வருஷத்தில் ஏஐ தூக்கிடும். ஸோ நீங்கள் என்ன யோசிக்கணுன்னா, ஆல்ரெடி இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா, லைக் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியராகவோ ஒரு குவாலிட்டி இன்ஜினியராகவோ இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் கேரண்டி கிடையாது. இன்னொரு 10 வருஷத்துலலாம் வேலை போயிடும் கன்ஃபார்மாக. அதுக்கு மேலே வேலையும் கிடைக்காது. ஸோ சீக்கிரமாக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிங்க. அதே மாதிரி படிச்சுட்ருக்கவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்கன்னா, 4th இயராக நீங்கள் ஆல்ரெடி 4th இயரில் இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ஜாபில் மேக்ஸிமம் போகாமல் இருங்க. அப்படியே போனாலுமே ஒரு 1 வருஷம் 2 வருஷம் சேலரிக்காக ஜஸ்ட் போய் வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு ஜம்ப் பண்ணிடுங்க. ஸோ 5 வருஷம் தான் இந்த மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். இந்த வேலையெல்லாம் ஏஐ தூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட், விச் இண்டஸ்ட்ரி ஆஃபர்ஸ் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்? ஆக்சுவலி நான் படிக்கும் போதெல்லாம் நான் லைக் 2010 பாஸ் அவுட் ஆனேன். படித்து முடிச்சு வெளியே வரும்போது எந்த கம்பெனின்னு தெரியாது, சும்மா கண்ட மணிக்கு ஏதோ ஒரு கம்பெனி அனுப்புவோம். ஏதாவது கம்பெனி கூப்பிட்டா போகணும், இல்லை கம்பெனியாக ஏறி கதவு தட்டியிருக்கேன். நான்லாம் ஒரு கம்பெனியாக ஏறி கதவு தட்டி வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி இருந்தால் ஒரு காலம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேலை வாய்ப்புக்கு தர என்னென்னலாம் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன்.
இங்கே 2 செக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஒன்று கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் ஃபாண்ட்டில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி, லைட் ஃபாண்ட்டில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அது ஏன் அப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. ஹெவி மிஷினரினா என்ன சொல்கிறேன்னா ஜேசிபி, பெரிய சிஎன்சி லேத் மிஷின் பண்ணுறது, இதெல்லாம் ஹெவி மிஷினரி. அப்புறம் ஏர்க்ராஃப்ட் ஓஇஎம். ஏர்க்ராஃப்ட் ஓஇஎம்னா போயிங், ஏர்பஸ். அப்புறம் இந்த போயிங்க்கு இந்த சீட் பண்ணி கொடுக்குறது, இந்த லேண்டிங் வீல் ரெடி பண்ணி கொடுக்குறது, இதெல்லாமே ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரி தான். அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் லைக் இஸ்ரோ, இதெல்லாம். அப்புறம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் லைக் டிஆர்டிஓ, அந்த மாதிரி. அப்புறம் இண்டஸ்ட்ரி ரோபோட்ஸ், இந்த ஹேண்ட் ரோபோட்ஸு, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸு, ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸு, இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். அப்புறம் ஃபார்மாசூட்டிக்கல்லையும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்குது. அங்கேயும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மெக்கானிக்கல் இன்ஜினியராக தான் இருக்கும். அங்கே நிறைய பிஎல்சி இருக்கும், நிறைய ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும், நிறைய சென்சர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். மெடிக்கல் மிஷினரி லைக் சிடி மிஷின், லைக் மெடிக்கலில் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுற மெடிக்கல் மிஷின்ஸு, லைக் ஃபிலிப்ஸு ஒன் எக்ஸாம்பிள். செமிகண்டக்டர்லேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரெக்குவயர்மெண்ட் நிறையவே இருக்குது. ப்ராஸ்தட்டிக்ஸ்னால் இந்த கால் ஊனமுற்றவங்களுக்கு, கால் இல்லாதவங்களுக்கு கால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்குறது தான் ப்ராஸ்தட்டிக்ஸ். அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் பேட்ரிஸ். நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது லைட் ஃபாண்டில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கன்சியூமர் அப்ளையன்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, பவர் ஜென்ரேஷன், ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன், ஹெச்விஏசி அண்ட் பில்டிங் சிஸ்டம்ஸ், ஃபுட் பிவரேஜ் அண்ட் ப்ராசஸிங், வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், பேக்கேஜிங், ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். நான் ஏன் 2 டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு டார்க் ஃபாண்டில் கொடுத்தது எல்லாமே நல்ல சேலரி தர இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல பேக்கேஜ் தரும். லைக் மினிமமே ஓரளவுக்கு பெட்டரான சேலரியாக தான் இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வேலை கிடச்சிதுன்னா ஓரளவுக்கு நீங்கள் செட்டில்டுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது தேடி கண்டுபிடிச்சி பண்ணிடணும். இந்த அதர் இண்டஸ்ட்ரி, இன்னொரு செக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை லைட் கலர் கொடுத்துருங்க. இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நார்மலாக ரொம்ப கம்மி சேலரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நார்மலி மார்ஜின் ரொம்ப கம்மியாக வச்சு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கே பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் இருக்காதனால சேலரிஸும் பெருசாக வராது. இதுவே நீங்கள் லைக் ஆட்டோமோட்டிவோ இல்லை ஏர்க்ராஃப்டோ, இவங்கெல்லாம் ஹை மார்ஜின் பேஸ்ட் பிஸ்னஸ். அதாவது ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் 100 அவங்க அதை விற்கும்போது 300 விற்பாங்க. ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 200 ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் இருக்கும். லைக் அதே மாதிரி தான் செமிகண்டக்டர். நீ அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி காசு அள்ளி தரப்போகிறோம். ஏன்னா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது. லேம் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அதுவுமே ஒரு செமிகண்டக்டர் தான். இந்தியாவிலே நிறைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. செமிகண்டக்டர்னால் நீங்கள் எப்பயுமே என்விடியாவே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. என்விடியாவுக்கு சப்ளை பண்ணுற மிஷின்ஸுமே செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான். இப்போ என்விடியாவுக்கு ஒரு இச்சிங் மிஷின் தேவை அப்படின்னா லைக் லேம் ரிசர்ச் மாதிரி கம்பெனியெல்லாம் இச்சிங் மிஷின் பண்ணுவாங்க. அவங்களுமே செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களோட ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்கனால அங்கே வேலை பார்க்குறவங்களோட சேலரியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பாருங்கள். எந்த ஸ்கில் செட் தேவை மெக்கானிக்கல்? நீங்கள் இப்போ ஆல்ரெடி மெக்கானிக்கல் படிச்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, வேலை கிடைக்கணும். ஓகே, நீங்கள் பாட்டுக்கு காலேஜுக்கு போய் எக்ஸாம் நல்லா எழுதி நல்லா மார்க் எடுத்து இது மட்டும் பத்தாது. என்ன இண்டஸ்ட்ரியில் தேவைன்னு தெரியணும். இண்டஸ்ட்ரியில் என்ன ரொம்ப முக்கியம், இப்போ கரண்ட்லி என்ன ட்ரெண்டில் இருக்குது, அடுத்த 5 வருஷம் என்ன ரொம்ப எந்த ஸ்கில் இருந்தால் ரொம்ப ஹை சேலரி கிடைக்கும், இந்த இது தெரியணும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல போகிறேன். மெக்கட்ரானிக்ஸ் தான் ஃப்யூச்சர். ஓகே, அதாவது மெக்கானிக்கலும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். 70% தெரிஞ்சிருக்கணும். ஒரு 30% எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. ஏன்னா இத்தனை வருஷம் முடியும் நம்ம காரெலாம் பார்த்துருக்கோம். இதில் நம்ம பிஃபோர் 2020 எல்லா காருமே பியூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஒரு 95% மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான், 5% அப்படி இப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட் இருக்கும். ஓகே, சைக்கிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு எந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பியூர் மெக்கானிக்கலாக தான் இருந்துச்சு. இப்போ வர எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு சிஸ்டமாக வருது. ஒரு சிஸ்டம்னால்
நீங்கள் கார் எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஃபுல் சென்சர்ஸ், நிறைய சென்சர்ஸ் இருக்கும். அதுவே சென்ஸ் பண்ணும். டயரில் இவ்வளோ ப்ரெஷர்னு அதுவே சொல்லும். பெட்ரோல் இவ்வளோ கம்மியாகிடுச்சு, இவ்வளோ எஃபிஷியன்சி, இதெல்லாம் அது சொல்லுது. நீங்கள் ஃப்ரிட்ஜே எடுத்துக்கிட்டாலுமே வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்து டெம்பரேச்சர் இவ்வளோ செட் பண்ணலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத வெளியே பார்க்கலாம், எந்த எந்த செக்ஷனுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து மெக்கானிக்கலும் தேவை, எலக்ட்ரானிக்ஸும் தேவை. ஸோ அதனால தான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸும் தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப பெட்டர். உங்களுக்கு சீக்கிரமாக வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து லைட்டாக ஏஐ பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எப்படி ஏஐ வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் லைக் ட்ராயிங்லாம் உட்காந்து மேனுவலாக பண்ணி, இன்றைக்கும் ட்ராயிங் மேனுவலாக தான் லைக் கேட் சாஃப்ட்வேரில் தான் பண்ணிட்டுருக்காங்க. கேல்குலேஷன் இன்றைக்குமே எக்ஸல் ஷீட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ தான் பெரிய பெரிய எம்என்சிஸில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கோடிங் பைத்தான்லாம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன சின்ன வேலை, ரெப்பிட்டேட்டிவ் வேலை எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணால் டேட்டா கிடைக்கும். டேட்டா கிடைச்சா ஃப்யூச்சரில் அதை வச்சு நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அதனால் கோடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை படித்தாலும் படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, கோடிங்கை படிங்க. என்ன படிக்கணும்னா பைத்தான் படிங்க. நீங்கள் C++, ஜாவா அதெல்லாம் தேவையில்லை, சும்மா பைத்தான் படிங்க, உங்களுக்கு அது போதும். விச் இஸ் மோர் தென் எனஃப். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. 4th இயர் முடியறதுக்குள்ளே தரோவாக பைத்தானை படிச்சிருங்க. அதை வச்சு தான் அந்த கேல்குலேஷன் ஆட்டோமேட் பண்ணுறது, கேல்குலேட்டர் டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பைத்தான் வச்சுட்டு. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போது 3D பிரிண்டிங் டெக்னாலஜி உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலனா அதை படிங்க. 3D பிரிண்டிங் தான் ஃப்யூச்சர். லைக் ஸ்பெசிஃபிக்லி ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் இருக்க போகிறதில்ல, எல்லாமே கஸ்டம் பேஸ்டாக இருக்கும். அதாவது ஒரு கஸ்டமருக்குமே ப்ராடக்ட் மாறும். அப்படின்ற கேஸில் நம்ம சிஎன்சி மிஷினோ இந்த ஹை ஆட்டோமேஷன், ஹை மேனுஃபேக்சரிங் மிஷின், ஹை எண்ட் மேனுஃபேக்சரிங் மிஷின் வச்செல்லாம் பண்ண முடியாது. 3D பிரிண்டிங்கை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ 3D பிரிண்டிங் தான் ஃப்யூச்சர். ஸோ 3D பிரிண்டிங் தரவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எலெக்டிவ் எடுக்கும்போதும் முடிஞ்சால் 3D பிரிண்டிங் உங்கள்கிட்ட சிலபஸ் இல்லை, ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இல்லைனா எலெக்டிவ்லையாவது 3D பிரிண்டிங் எடுக்க வழி பாருங்கள். இல்லை ப்ராஜெக்டாவது 3D பிரிண்டில் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகே, ஈஸியாக வேலை கிடைக்கும். அப்புறம் கேடு போய் நம்ம நார்மலாக எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியரும் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா பண்ணிகிட்டு இருந்தோன்னா, படித்து முடித்தோடனே இல்லை படிக்கும் போதே சீக்கிரமாக போய் ஒரு கேடு சாஃப்ட்வேர் படிச்சிடும். இல்லை பைத்தானோ இல்லை சாலிட் ஒர்க்ஸோ இல்லை கேட்டையாவோ படிப்போம். பட் இனிமேல் அது படிக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அதுவும் படிக்கணும், ஆட்டோமேஷனும் படிக்கணும். கேட் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே தெரியும். கேடு வரைக்கும் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது. லைக் நீங்கள் பைத்தானை யூஸ் பண்ணி கேடு ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி வரும். லைக் ஒரு காம்பனண்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி காம்பனண்ட்டை நீங்கள் திரும்ப ஃபஸ்ட் டைம்லேருந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக சில பைத்தான் யூஸ் பண்ணி கோட் டைப் பண்ணிங்கன்னா, சைஸை மட்டும் லைட்டாக மாற்றினீங்கன்னா சீக்கிரமாக அதே மாதிரி ப்ராடக்ட் இன்னொன்று டெவலப் ஆகிடும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ அதனால் கேட் ஆட்டோமேஷன் பண்ணிங்க. ஏஐ ஆகுமெண்டட் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் பண்ணிங்க. 3வது சிமுலேஷன். FEA சிமுலேஷன், CFD சிமுலேஷன், இதுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் டிமாண்ட் இருக்குது. அப்புறம் டிஜிட்டல் ட்வின், IoT, இது லைக் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டிஜிட்டல் ட்வின் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்கள். IoT ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்கள். ஒரு கேட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்கள். இல்லை ஒரு 3D பிரிண்டிங் டெக்னாலஜி ஆட்டோமேஷன் எடுத்து பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமை ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி ஒரு சென்சார், ஆக்சுவேட்டர் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் பண்ணுங்கள். ஒரு சைக்கிள் இருக்குது, இப்போ தான் சைக்கிளில் பேட்டரி வந்துட்டு ஒரு மோட்டர் வந்துருக்கு. சைக்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் முன்ன மாதிரி சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். மோட்டர் பேஸ்டு சைக்கிளும் இருக்குது. நீங்கள் லைட்டாக முறுக்குனீங்கன்னா, ஆக்ஸலரேட் பண்ணிங்கன்னா சைக்கிள் போகும். சைக்கிள்லேயே இன்னும் ஃபர்தராக என்னென்னலாம் ஆட்டோமேட் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிங்க. ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டை வெளியே கொடுத்து பண்ணுறது இதெல்லாம் வேஸ்ட்டு, அதில் அற்ற வேஸ்ட். உங்களுக்கு தான் பிரச்சனை, வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம், விச் இஸ் சேல்ரி. ஆனால் எல்லாேருக்கும் தெரியும் என்ன சேல்ரி வாங்க போகிறானுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்லாம் படித்து முடித்தோடனே 3 லட்சம் 4 லட்சம் வாங்குகிறான், CTS இன்ஃபோசிஸில் கொடுக்குறான். மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் எடுத்தோடனே 10,000 15,000. இப்போவுமே அப்படி தான் இருக்குது. நான் படிக்கிற காலத்தில் 4,000 இருந்துச்சு, இப்போ என்ன ஒரு 10,000 இருக்கும், அவ்வளோதான். ஒரு 7,000 8,000 இருக்கும், அவ்வளோதான். பெரிய வித்தியாசம்லாம் ஆயிருக்க போகிறதில்ல.
ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெரியணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரை பொறுத்த முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 டிமாண்டு ஜாஸ்தியாகும். ஓகே, பட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட கெரியர் ஸ்டாக்னேட் ஆகிடும். ஆரம்பத்தில் நல்லா பேக்கேஜ் தருவாங்க, கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. 20 வயசில் நல்லா பேக்கேஜ் தருவாங்க, 25 வயசில் பேக்கேஜ் தருவாங்க, 30 வயசில் பேக்கேஜ் தருவாங்க, 40 வயசில் பேக்கேஜ் தருவாங்களான்னு நீங்களே கேட்டுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா கம்பெனியுமே, இந்த இன்ஃபோசிஸாக இருந்தாலும் சரி, விப்ரோவாக இருந்தாலும் சரி, யாரை ஃபயர் பண்ணுவாங்கன்னா 40 வயசு மேலே இருக்கிறவங்கள தான் ஃபயர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 40 வயசு பண்ணுற வேலையை ஒரு ஜூனியர் பண்ணிட்டு போயிடுவான். என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால் 40 வயசு பண்ணுறவன் சீக்கிரமாக பண்ணிடுவான், ஜூனியர் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவான். ஸோ கம்பெனிஸ் யோசியும், இதுக்கு அவனுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறது, பேசாமல் நான் ஜூனியரை வச்சா கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, கம்மி சேலரியில் கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு அவன் கம்பெனிஸ் யோசிப்பாங்க. அதனால தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ரிஸ்க் ஜாஸ்தி. 45 வயசு மேலாம் வேலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். பட் அதுவே நீங்கள் கோர் இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களோட வேல்யூ ஜாஸ்தியாகும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. நான் இப்போ கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தனால அது பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நான் நிறைய ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணியிருக்கேன், நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். எப்படி அந்த ஃபெயிலியர் சால்வ் பண்ணும், என்னென்னலாம் ஃபெயிலியர் நடக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஸ்பீடு ஒன்று இருக்குது, நாலேஜ் ஒன்று இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நாலேஜ் ஜாஸ்தியும். அதே மாதிரி தான் சேலரியும். ஏன் ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக சேலரி தராங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நீங்கள் பெருசாலாம் அவுட்புட் தரப்போகிறதில்ல ஆரம்பத்தில். ஸோ அதனால தான் உங்களுக்கு நார்மலாக எந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாப் போனாலுமே உங்களுக்கு பெருசாக சேலரி இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து 2-3 வருஷமாக அது ஆகணும், நீங்கள் அங்கே வந்து ஏதாவது அவுட்புட் கொடுக்க. பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படி இல்லை. ஒரு இன்ஃபோசிஸில் ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா 6 மாதத்தில் ஒருத்தனை வச்சு ட்ரெயினப் பண்ணால் 7வது மாதம் அவன் அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 7வது மாதம் அவன் ஒரு ஆப் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் அது நடக்காது நம்ம இதில். நான் ஒரு மிஷின் டெவலப் பண்ணணுன்னா முதல்ல அதுக்கு ஸ்க்ரூலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்க்ரூ எப்படி சைஸ் பண்ணுறது, அந்த ஸ்க்ரூவில் என்னென்ன பிரச்சனை வரும், அப்புறம் ஸ்க்ரூலேருந்து ஒரு ஷாஃப்ட்டுக்கு போகணும், ஷாஃப்ட்லேருந்து ஹவுசிங் போகணும், ஹவுசிங்லேருந்து பாடிக்கு போகணும், பாடியிலேருந்து ஸ்ட்ரக்சருக்கு போகணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் சேலரி ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, போக போக ஆப்வியஸ்லி சேலரி ஜாஸ்தியாகும். நானே சொல்கிறேனே, இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன், ஒரு செமிகண்டக்டர் கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ வந்துச்சு, ஒரு லீட் இன்ஜினியருக்கு. லைக் அவங்க கேட்குறதெல்லாம் நான் எல்லாமே 10 to 15 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. எவ்வளோ சேலரி தராங்க தெரியுமா? 40 to 50 lakh. எனக்கு இங்கே போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நார்மலாக செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி லைக் ஃபிலிப்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன், இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நல்லா பே பண்ணுவாங்க இந்தியாவில். கேட்டர்பில்லர் நல்லா பே பண்ணுவாங்க. போயிங், ஏர்பஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பே பண்ணுவாங்க. ஃபிலிப்ஸ், இதெல்லாம் ஹை பேயிங் கம்பெனிஸ். ஓகே, இது ஏன் பே பண்ணுறாங்கன்னா கம்பெனி பெருசான்றனால பே பண்ணல, இவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கிறனால பே பண்ணுறாங்க. அது மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. எந்த இண்டஸ்ட்ரியில் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியில் நல்லா பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் 4000 சம்பளத்தை வச்சு ஏன் வாழ்கிறதுன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று 4000 இந்த சம்பளம் வாங்குறது போல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போய்க்கலாம் அப்படின்னு போய் தாவிடுவாங்க. இல்லைன்னு சொல்ல, நல்லது தான். பட் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி பெருசாக இருக்காது. இன்னொன்று, எல்லாருக்குமே மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் கிடைக்காது. ஓகே, ஆர்என்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். யார் கொஞ்சம் மூளை ஜாஸ்தி கசங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சேலரி ஜாஸ்தி. உட்காந்து ப்ரொடக்ஷனில் உட்காந்து நான் பண்ண வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு சேலரிலாம் வராது. நீ எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் உனக்கு சேலரி வராது. நான் குவாலிட்டி மேனேஜர், குவாலிட்டி டைரக்டரே ஆனாலும் சரி, நீ ஒரு குவாலிட்டி வைஸ் பிரசிடெண்ட்டே ஆனாலும் சரி, உனக்கு பெருசாலாம் சேலரி வராது. ஏன்னா உனக்கு அங்கே மூளைக்கான வேலை இல்லை. சும்மா உட்காந்து பண்ணுற வேலையை திரும்ப திரும்ப தேய்ச்சிட்ருக்கணும், மானிட்டர் பண்ணிட்டுருக்கணும், அவ்வளோதான். பட் நீங்கள் ஒரு ஆர்என்டியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, ஒரு சிமுலேஷன் டீமில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ஆட்டோமேஷன் டீமில் வேலை பார்க்குறீங்க, ஒரு டிஜிட்டல் ட்வின் டீமில் வேலை பார்க்குறீங்க, இந்த மாதிரி டீமில் வேலை பார்க்குறீங்கன்னா சேலரி பயங்கரமாக இருக்கும். ஸோ எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் சரி, நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிவ் போனாலும் சரி, ஒரு ஆர்என்டிக்கு ஒரு ஏரோஸ்பேஸ் போனாலும் சரி, ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி போனாலும் சரி, ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி போனாலும் சரி,
போனாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டில் மூளையை ஜாஸ்தி கசக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பே ஜாஸ்தி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் அந்த கிராஃப் போட்ட மாதிரி தான், இல்லை கிராஃப் போட்டிருக்கேன்ல, ஆரம்பத்தில் 0 சேலரி வந்து ஒரு 2000 3000 தான் இருக்கும். பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அப்படியே பீக் ஆகி மேலே போய்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஹார்ட்வேர் நல்ல ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி ஆரம்பத்திலே ஒரு 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 சின்னதாக ஒரு கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா, வருஷம் வருஷம் நீங்கள் நிறைய புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு நிறைய கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்தில் உங்கள் சேலரி ஒரு அட்லீஸ்ட் 70 to 80 லேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்னால் நான் லைக் நம்பனாலும் சரி நம்பலைனாலும் சரி, நான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். நான் எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்த்துட்டேன். நான் நிறைய இண்டஸ்ட்ரியில் மாறி மாறி வேலை பார்த்துருக்கேன். நான் ஆரம்பத்தில் என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணது பம்ப் இண்டஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப கம்மி சேலரி தான் தருவாங்க. கோயம்புத்தூரில் ஒரு பம்ப் இண்டஸ்ட்ரியில் தான் வேலை பார்த்தேன். ரொம்ப மோசம் சேலரி. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி போனால் நல்லா பே. திரும்ப ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி போனால் சரியான பே. திரும்ப ஒரு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி போனால் சொல்லவே வேணாம், பே வேறு லெவல். அப்படி தான் இண்டஸ்ட்ரி இருக்கும். ஸோ அதுதான் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் கொஞ்சம் சொதப்பி நான் பேசுகிறது கிளியராக இருக்கான்லாம் தெரில. ஸோ இப்போதைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு இன்னும் வேணும், நிறைய தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது வேணுமா, எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொல்லித்தரேன். நான் ஃப்ரீயாக நிறைய பேருக்கு மென்டர்ஷிப் கொடுப்பேன். நான் மற்றவங்கள மாதிரி காசு வாங்கி மென்டர்ஷிப் கொடுக்குறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெருசாக கைடன்ஸே இல்லை. ஓகே, ஸோ அதனால் நான் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறனால ஐ திங்க் ஐ ஹாவ் சம் டைம் ஆன் வீக்கெண்ட்ஸ் ஐ கேன் ப்ரொவைட் சம் ஃப்ரீ மென்டர்ஷிப். தயக்கப்படாமல் கேளுங்க, எல்லாமே கேளுங்க. நான் ஒன்று தான் சொல்கிறேன், வெக்கப்படாதீங்க. அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், எப்படி கேட்குறது அப்படிலாம் கேட்காதீங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. போய் கேளுங்க, வெக்கமே படாமல் கேளுங்க. எனக்கு இது வேணும், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு வேலை வேணும், வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்காதீங்க. அது மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு சொல்லி இந்த வேலை கிடைக்க நான் என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு கேளுங்க. என்ன புக்கு வேணும், எனக்கு புக்கு கிடைக்குமா, மெட்டீரியல் கிடைக்குமா, எங்கே இன்டர்வியூ இருக்குது, என்னை ரெஃபர் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் கேளுங்க. ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ. பாய், தேங்க்யூ. திரும்பவும் பார்ப்போம். எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.